பெரிதானவைகளை காண செய்பவரே நாங்கள் தோத்தரிக்கிறோம். இந்த புதிய நாளில யோவான் 1 நாம் வாசிப்போம். சொன்னார், இயேசு அவர்களுக்கு பிரதிகாரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னமையா வாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இயேசு கிறிஸ்து நாத்தான் மேலுடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படுகிறார். நம்முடைய விசுவாசத்தையும் அவர் வர்த்திக்கப்படுவதற்கு சில அடையாளங்களை காண்பார். நம்மை பற்றி இதுவரை இன்னும் பெரிதானவைகளை அவன் கண்டதில்லை. அவன் கண்டதை விட இன்னும் பெரிதானவைகளை அவன் காண்பான் என்று கூறி அவனை உற்சாகப்படுத்துகிறார். நம்முடைய வார்த்தைகளை தேவன் பல விசுவாச வார்த்தைகள் மூலமாக உற்சாகப்படுத்துகிறார். நாத்தான் வேல் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார். பெரிதானவைகளை காணும் முன்னே அது விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாத்தான் வேலின் விசுவாசத்தை அங்கீகரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் அவருடைய உயிர்த்தெழுதல்களையும் நாத்தான் வேல் காணப்போகிறார். இவற்றையே இயேசு பெரிதானவைகளை காண்பாய், அவருடைய மரிப்பும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவன் காண்பான் சொல்லி அங்கே இதிலும் பெரிதானவைகளை அற்புதங்களை அதிசயங்கள் எல்லாம் அவர் காண வேண்டும் என்று சொல்லி நாத்தான் வேல் சொல்லுகிறார். ஆகவே அற்புதங்களையும் அடையாளங்களையும் உறுதி பண்ணவும் அவர் தேவனுடைய குமாரன் என்றும் இஸ்ரவேலின் ராஜா என்றும் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு தன்னை நாத்தான் வேலுக்கு அறிமுகப்படுத்தி தன்னுடைய அற்புத அடையாளங்கள் மூலமாக உறுதிப்படுத்துகிறார். மறுபடியும் ரட்சிக்கப்படுகிறார், மன்னித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகராக கொண்டு பெரிதானவர்களை கண்டான். ஆமென்.